ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி கோயிலில் போய் சாமி கிட்ட பூஜை பண்ணி வேண்டிக்கிறாங்க. அப்ப வேண்டிக்கும் போது சாமி கிட்ட கேட்குறாங்க, என் உடம்புல தெம்பும் இல்லை, பெருசா என் கையில பணமும் இல்லை, இருந்தும் இதெல்லாம் எதுக்காக உனக்கு செஞ்சேன் தெரியுமா? அதுக்கு 2 காரணம் இருக்கு. அந்த 2 காரணத்துல ஒரு காரணம், நல்ல குடும்பத்துல என்னை எப்படி சந்தோஷமா வாழ வைக்கிறதுன்னு எனக்கு காட்டினில்ல, அதுதான் முத காரணம். உடனே அவங்க கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டு இல்லை, அதுதான் 2வது காரணம் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, நீ எப்பயுமே எனக்கு கொடுப்ப அப்புறம் எடுப்ப, என்னை வதைக்கலைன்னா உனக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சாமி கிட்ட கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் கல்யாணமே பண்ணிக்காம ஒரு புருஷன் ஒரு குழந்தைன்னு எனக்கு கொடுத்த பாரு, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். பரவாயில்ல, கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்த பாரு, அதை நினைச்சுக்கிட்டே மிச்ச காலத்தையும் நான் வாழ்ந்துட்டா எனக்கு அது போதும் அப்படின்னு சாமி கிட்ட மல்லி வேண்டிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழ்றதை விட சந்தோஷமா பழைய ஞாபகங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்றது கூட வாழ்க்கை தானே. இது நான் அதுக்காக செலுத்துற நன்றி காணிக்க. என் வாழ்க்கையில இனிமே நான் எனக்காக எதுவும் கேட்டு உங்ககிட்ட நிக்க போறது இல்லை. நான் வெண்பாவையும் அவரையும் விட்டு விலகி போறதுக்கு ஒரே காரணம் தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையில சொத்து சுகம் சந்தோஷம் இப்படி எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அப்பா அம்மா மட்டும் இல்லாம இருக்கவே கூடாது. யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி கஷ்டத்தை வெண்பாவுக்கு கொடுத்துடாத அப்படின்னு மல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வரப்போற கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.